யார் உதவி செஞ்சாலும் சரி மனசே வச்சுருப்பாதே. அவன் ஒரு பைசா கொடுத்தான் சிறிய உதவி தான் சரி பெருசாக நினைப்போது. அந்த அளவுக்கு ஒரு நன்றி உள்ள சங்கம் இது மட்டும் இல்லை. ஒருவன் அவன் தன்னை அர்ப்பணித்தான் சரி அவனுடைய இயல்பு கேட்ட மாதிரி தொண்டு செய்ய முடியும். ஆக இந்த சங்கம் வளர வேண்டும். இந்த சங்கம் இருக்குன்னு என்ன கேட்டான். இந்த சங்கத்தினால் என்ன நன்மை கேட்டான். ஐயோ எவ்வளோ ஆன்மீகவாதி வராங்க, நிறைய ஆன்மீகவாதி வராங்க. கடவுள் இப்படி இருப்பான் கேட்டாங்க. அடே கடவுள் இங்கே இருக்குதான். அடே ஆசன் அகத்தீசன் தான் திருமூல தேவன் தான் கடவுள், பெரிய மகான்கள் தான் கடவுள். வணங்கப்பா. யார் தெளிவான பாதை காட்டினா அவன் ஆடு கோழி வெட்டட்டவை ஆடு கோழி வெட்டட்டும். ஏன்னா எல்லாரும் இன்ஜினியர் ஆனா அவன் தான் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமில்ல. அவனை கரியத்துக்கு வை, சிறிய தெய்வத்துக்கு ஆள் ஆடு கோழி வெட்டட்டும். அப்போ தான் அவன் வறுமையில் பிறப்பான். அப்போ அதை வேலை செய்வான் அவனை. அதுக்கு அவன் ஆடு கோழி வெட்ட வையா. அது யார் மகானே செஞ்சது. ஏன் அப்படி ஒரு கொடுமை செஞ்சினா? ஏடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? எவடா வேலை செய்வான்? அணை கட்டணும், ரோட்டு போடணும், வீடு கட்டணும், எவடா கட்டுவான்? மெனி வேண்டாம் மக்கள் செய்ய முடியுமா? அப்போ உரமான ஆள் வேணும். அப்போ கொலை செய்யிட்டவன் கொலை செய்து பாவமாக்கு சுவைக்கட்டும், வறுமையை உலர்த்தவன். அப்போ வேலை செய்வான். அடிமை ஆகணவன், அடிமைக்கு வரணவன். அப்போ தான் அவன் வேலை செய்வான். அதுக்கு தான் ஆடு கோழி வெட்டினேன். இப்போ விடுதலை என்ன வருவான். எனக்காவது திரும்ப வந்தபோது வரட்டும். அவனை ஆடு கோழி வெட்ட வச்சு கருதி வைக்கணும். சிறுத்தை வழிபாட்டை எல்லாத்தையும் கொடுறேன். எல்லோரும் ஜானியாக வாய்ப்பு இல்லைடா. இப்போதாச்சும் வாய்ப்பு இருக்குடா உனக்கு. முருகன் பேரை சொல்ல அனுமதிக்க மாட்டான். ஏடா முருகா அவன் சொல்றதே கோடிப்படி செய்யண்டா. அவன் என்ன சின்ன அளவன் பாப்பா ஆற்றல். ஏண்டா மனிதன் பிறந்தான், ஏன் சாக வேண்டும்? எப்படி வெல்லுகின்ற வாய்ப்பை கூட கண்டுபிடித்தார் முதல் தடை முன்முருக பெருமான். அவன் பேரை சொன்னால் கோடி புண்ணி. அவன் சொல்ல விட மாட்டான். ஏன்டா என் பேரை சொல்கிறேன்? போட ஐயனார் கற்பரை கும்பிட்டு போட்டா என் பேரை சொல்ல. அது அவனுக்கு கோஜி இருக்காடா அவனுக்கு. என்னையா கோடி புண்ணிய செய்யண்டா என் பேர் சொல்ல. முருகான்னு சொல்கிறதே கோடி புண்ணிய செய்யணும். முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தையை என் தாயை நீ பேட்டி பேரின்பத்தை அடியன் பேர் வேணும் தாயே. இவ்வளோ பெரிய இலக்குவா இதான் ஆன்மீகம். என்ன வந்து கேட்டான். நீ பெற்ற பேரின்பத்தை அடியன் பெற வேண்டும், அந்த ஆற்றலை நான் பெற வேண்டும். அதுக்கு ஒன்று ஆசி வேணும். உனக்கு ஒன்று உன் ஆசி பெற்று ஜென்மத்தை கிடைச்சிருக்கு. ஜென்மத்தை எப்படியா கிடைச்சிருக்குன்னு கேட்டான். இதாண்டா உயிர் கூட செய்யாதே, புலால் கூடாது, மாதம் ஒரு நல்லதான செய். காலை எதிரிக்கும் போது முருகா அகத்தீசா இல்லை யார் எந்த ஞானினும் எல்லாம் என் தொண்டனானார் முருகப்பெருமான். நான் வாசி நடத்தி கொடுக்காம ஒருத்தருக்கு ஆசி இல்லைண்ணா. நான் மூச்சு கடையாக்குவோம், நான் உடம்பை சாருவேன், இடங்களையும் பெண்களையும் சேர்ப்பேன். நான் சேர்த்து நானே உள்ளே தங்குவேனார். அது தங்கியிருக்கான். இப்போ உடம்புல தங்கியிருக்கான், தங்கி பேசுகிறான். அப்போ